அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, திரிகோணம். 1, 5, 9. 1, 5, 9. ஓகேங்களா? சரி. திரிகோணம்ன்றது 1, 5, 9. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லக்னம்னு வச்சுங்க. என்ன லக்னம் அது? ரிஷப லக்னம். ஓகேங்களா? அந்த ரிஷப லக்னத்தோட அதிபதி யாரு? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் தான் அந்த லக்னத்துக்கு அதிபதி. ஓகேங்களா? இப்போ நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதியும் சொன்னல, அந்த மாதிரி லக்னத்துக்கு அதிபதி யாரு? எந்த லக்னத்தில் இந்த லான்னு சொல்லி எங்கே இருக்குதோ அந்த லா வந்து லால இருக்கிற அதிபதி தான் வந்து லக்னாதிபதி. ஓகேங்களா? அந்த லக்னத்தோட அதிபதி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே லான் இருந்துச்சுனாக்கா இந்த லக்னத்தோட அதிபதி யாரு? சூரியன். அப்போ சூரியன் தான் லக்னாதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லக்னாதிபதி அவர் தான் மெயின். ஒரு ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி. அப்போ வந்து லக்னாதிபதியை யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம்? திரிகோணம். ஓகே. திரிகோணத்தில் வந்து ரிஷப லக்னத்துக்கு திரிகோணம் அப்படின்னா 1ஆம் நம்பர், அடுத்தது 5ஆம் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 5, 9. அப்போ 9னா எங்கே வரும்? 6, 7, 8, 9. ஓகேங்களா? ஓகே. திரிகோணம் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக பொதுவாக எடுத்துக்கணும்னா திரிகோணம்னா இந்த மாதிரி திரிகோணத்தில் வந்து சுபகிரகங்கள் இருந்தாக்கா நம்மளுக்கு நல்லது. சுபகிரகங்கள்லாம் இது யார் யார்? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், தனித்த புதன். ஓகேங்களா? இவங்க தான் வந்து சுபர்கள். சுபர்கள்னா சுபகிரகங்கள். பாவகிரகங்கள் யார் யார்? சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகங்கள். ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போ வந்து நம்மளுக்கு திரிகோணத்தில் எந்த கிரகம் இருக்கணும்? சுபகிரகங்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க. பாவகிரகங்கள் இருந்தால் நல்லது பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக திரிகோணம் அப்படின்னாக்கா என்னது? 3. இது கனெக்ட் ஆச்சுங்களா? 1, 5, 9. இப்போ முக்கோணம் வந்துருச்சு. இதுதான் திரிகோணம். ஓகேங்களா? சரி. இப்போ கேந்திரம். அடுத்தது கேந்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருக்கணும்? பாவகிரகங்கள் தான் இருக்கணும். பாவகிரகங்கள். அப்போ கேந்திரம்ன்றது என்னது? ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரில் வந்து யார் இருக்கணும்? பாவகிரகங்கள் தான் இருக்கணும். கேந்திரம். கேந்திரத்தில் 1, 4, 7, 10. ஓகேங்களா? அப்போ 1ன்றது இந்த லக்னம்னு வச்சுங்க. எந்த லக்னம்? மேஷ லக்னம்னு வச்சுங்க. மேஷ லக்னம் வந்து 1ஆம் நம்பர் வீடு. ஓகேவா? அப்போ 1, 4, 7, 10. ஓகேங்களா? 1, 4, 7, 10. எப்படி நீங்கள் 1, 2, 3 லக்னத்துலேருந்து தான் எண்ணணும். 1, 2, 3, 4 லக்னத்தை விட்டுட்டு எண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? இப்போ வந்து இது கேந்திரம் அப்படின்னாக்கா 1, 4, 7, 10. இது எப்படி கனெக்ட் ஆகுது? கோடு போட்டோம்னா 1, ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு. இதுதான் வந்து கேந்திரம். இந்த கேந்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருக்கணும்? பாவ கிரகங்கள் தான் இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை மட்டும் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது மூலத்திரிகோண வீடுகள். மூலத்திரிகோண வீடுன்றது தெரிஞ்சுங்க.
மூலத்திரிகோண வீடுகள். எந்தெந்த கிரகங்களோட மூலத்திரிகோண வீடுகள் எது எதுன்றது தெரிஞ்சுங்க. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு மேஷம் தான் பார்த்தீங்கன்னா என்னது மூலத்திரிகோண வீடு. இங்கே ஒரு மேஷம், இங்கே ஒரு வீடு இருக்குது, செவ்வாயோட வீடு, இது விருச்சிகம். அது வந்து மூலத்திரிகோண வீடு கிடையாது. ஓகேவா? அடுத்தது ரிஷபம். சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு எது? ரிஷபம். சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு ரிஷபம். அதே மாதிரி சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு எது? சிம்மம். அதே மாதிரி புதனுக்கு மூலத்திரிகோண வீடு கன்னி. அது என்னது மூலத்திரிகோணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலத்திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவராக இருப்பாங்க, நல்ல பலமாக இருப்பாங்க. அதனால தான் வந்து மூலத்திரிகோண வீடுகள் நம்ம சொல்கிறோம். அது வந்து கரெக்டாக நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை பார்த்துங்க. ஓகே. புதன் வந்து புதனுக்கு மூலத்திரிகோண வீடு வந்து கன்னி. அடுத்தது சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு வந்து துலாம். அடுத்தது குருவுக்கு மூலத்திரிகோண வீடு தனுசு. சனிக்கு மூலத்திரிகோண வீடு கும்பம். அவ்வளோதான், 7 கிரகம் வந்துருச்சுங்களா? 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 கிரகம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு விருச்சிக வீடு மூலத்திரிகோண வீடு கிடையாது. அதே மாதிரி சுக்கிரனுக்கு இந்த வீடு மூலத்திரிகோண வீடு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு மூலத்திரிகோண வீடு இந்த வீடு கிடையாது. அதே மாதிரி குருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வீடு இந்த வீடு கிடையாது. சனிக்கு இந்த வீடு வந்து மூலத்திரிகோண வீடு கிடையாது. சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு இந்த வீடு கிடையாது. இந்த வீடு சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த மூலத்திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் நல்ல பவராக இருப்பாங்க. அடுத்தது ஷட்பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷட்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்தான பலம். ஸ்தான பலத்தில் வந்து ஆட்சி, இது உச்சம். அது மாதிரி ஆட்சின்றதை நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. ஒரு கிரகம் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்தால் அந்த கிரகம் வந்து ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ உச்சமாக ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது 100% வந்து பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது மூலத்திரிகோணத்தில் ஒரு வீடு, மூலத்திரிகோணத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா 75% பலமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஆட்சியில் இருந்துச்சுன்னா 50% பலமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பகை வீடு. பகை வீட்டில் வந்து ஒரு கிரகம் இருக்குதுனாக்கா நட்பு சமம், பகை, நீச்சம். ஓகேங்களா? சரி, ஆட்சி காலத்தில் வந்து 50%, நட்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 to 25 to 30% இருக்கும். 25 to 30% பலமாக இருக்கும். சமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 20 to 25% இருக்கும். பகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 to 15% இருக்கும். அடுத்தது நீச்சத்தில் வந்து 0 to 5%.
ஓகேங்களா? அப்போ உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீச்சம், இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து கிரகங்கள்லாம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான். தோராயமாக வந்து இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து உச்சமாக இருக்குது, இதில் மகரத்தில் வந்து செவ்வாய் வந்து உச்சமாக இருக்குது, அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து மீனத்தில் வந்து உச்சமாக இருக்குது, சனி வந்து துலாத்தில் வந்து உச்சமாக இருக்குது, அதனால் உச்சமாக இருந்தால் அந்த கிரகம் வந்து நல்லா பலமாக இருக்குது, அதனால் நல்லது பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாகைன்னு இருக்குங்களா, பாகை கணக்கு, டிகிரி கணக்கு, டிகிரி ஒரு கிரகம் வந்து எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்றத ஒரு கணக்கு இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன். அந்த கணக்கை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு கிரகமும் வந்து எவ்வளோ பவராக இருக்குது என்னன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த உச்சம், நீச்சம் இதெல்லாம் வந்து சொல்லணும். சில கிரகம் பார்த்திங்கன்னா நீச்சத்தில் இருக்கும், ஆனால் அது வந்து உண்மையாகவே நீச்சம் ஆகிருக்காது. ஏன்னா அந்த டிகிரியை வச்சு, அந்த டிகிரியெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இதை பார்த்துங்க. இது ஷட்பலத்தில் வந்து சாணபலம் வந்து இதுதான். அடுத்தது திருக்பலம். திருக்பலம்னா என்னது? பார்வைகள். திருக்பலம்னா பார்வைகள். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது. குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், சனி, செவ்வாய், சூரியன். புரியுதுங்களா? இந்த 7 1 2 3 4 5 6 7 இந்த 7 கிரகங்களுக்கு தான் என்ன இருக்குது? பார்வைகள் இருக்குது. ராகு கேதுக்களுக்கு பார்வை கிடையாது. ஓகேங்களா? மூல நூல்கள்லாம் இருக்கும் பார்வை இருக்குன்ட்டு, ஆனால் வந்து பார்வை ஆக்சுவலாக கிடையாது. ரெண்டாவது, ராகு கேதுக்கள் வந்து சொந்த வீடு கிடையாது, அதனால் அந்த நீச்சம், உச்சம், பார்வை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு வந்து 5 7 9 3 பார்வை இருக்குது. சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. சந்திரனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. புதனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. சனிக்கு வந்து 3 7 10 3 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 7 8 3 பார்வை இருக்குது. சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. இந்த 7ஆம் பார்வைன்றது ஒரு பொதுவான பார்வை, அதனால் இந்த பார்வை வந்து பொதுவான பார்வை. இது எல்லா கிரகங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 7 வந்து பொது பார்வை. சனிக்கு வந்து 3 7 10 3 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்குது. குருவுக்கு 3 பார்வை இருக்குது. ஓகேங்களா? இந்த பார்வை வந்து எப்படி பார்க்கும் அப்படின்றத சிம்பிளாக வந்து நம்ம ராசி கட்டத்தில் நான் சொல்கிறேன். சரி, இப்போ இங்கே குரு இங்கே இருக்குன்னு வைங்க. லக்னம் விருச்சிக லக்னம், ஒரு தோராயமாக விருச்சிக லக்னம்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ குரு எங்கெங்கே பார்க்கும்? குருவோட பார்வை என்னது? 5 7 9. அப்போ எங்கே பார்க்கும் குரு பார்வை? சரி, இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்னம் போட்டிருக்கேன். இப்போ திரிகோணன்றது என்னது? 5 1 5 9, இது திரிகோணம். இப்போ திரிகோணத்துன்றது, இப்போ குரு வந்து லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டில் இருக்குது? 5ஆம் வீட்டில் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 5ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ குரு வந்து திரிகோணத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன 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 பண்ணும்? குருன்றது என்னது? சுபகிரகம். அப்போ சுபகிரகன்றது என்ன பண்ணும்? நம்மளுக்கு நல்லது பண்ணும். ஓகேங்களா? ரெண்டாவது, குரு வந்து என்னவா இருக்கிறாரு? ஆட்சியாக வேற இருக்கிறாரு. இப்போ திரிகோணத்துலேயும் இருக்கிறாரு, ஆட்சியாகவும் இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அவரோட
இது லக்னத்துக்கு அவர் வீட்டிலே அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? இது என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தோட அதிபதி யார்? செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு 5ல் வந்து திரிகோணத்தில் இருக்கிறாரு, ஆட்சியாகவும் இருக்கிறாரு. 2வது இந்த செவ்வாய்க்கு ஃப்ரெண்டும் கூட. இப்படியெல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி. இப்போ குரு எங்கெங்கே பார்ப்பாரு? 5ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ இங்கே பார்க்குறாரு. 1 2 3 4 5 இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்தது 1ஆம் வீட்டை பார்ப்பார். சாரி, 9ஆம் வீட்டை பார்ப்பார். 1ஆம் வீடுனாக்கா என்னது? லக்னத்தை பார்ப்பார். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5 7 9 மொத்தம் 3 பார்வையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடகத்தை பார்க்குறாரு, இங்கேருந்து கன்னியை பார்க்குறாரு, அடுத்தது லக்னத்தை விருச்சகத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து குரு பார்வை. இப்படி அடுத்தது இதிலே போட்டுறேன். அடுத்தது சுக்கிரன் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுங்க. சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. அந்த 7ஆம் பார்வை அப்படியே டைரெக்டாக இங்கே பார்ப்பார். எங்கே பார்க்குறாரு? குருவோட வீட்டை பார்க்குறாரு. குருவோட வீடு என்ன வீடு அது? குருவுக்கு இதுவும் அவர் வீடு தான், இதுவும் அவர் வீடு தான். அப்போ எந்த வீட்டை பார்க்குறாரு? தனுசு வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா? தனுசு வீட்டை பார்க்குறாரு. இது ஒரு சுக்கிரனுக்கு உண்டான ஒரே பார்வை. ஓகேங்களா? அடுத்தது ஒரு கச்சாமசான் இருக்கும், நம்ம அடுத்தடுத்து போட்டுறேன். அடுத்தது புதன். இப்போ இந்த லக்னம்னு வச்சிங்களா, ஏதோ ஒரு லக்னம், எந்த லக்னமாக இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து புதன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா புதனுக்கு எங்கே பார்ப்பார்? 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது புதனுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்பார் புதன். அதே மாதிரி சூரியன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா சூரியன் 7ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? கரெக்டாக 7ஆம் வீட்டை இங்கே பார்ப்பார். இங்கே சூரியன் இருந்தால் இங்கே பார்ப்பார், இங்கே சூரியன் இருந்தால் இங்கே பார்ப்பார். எங்கே இருந்ததுனாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். சூரியன் புதன் இவங்களுக்குலாம் ஒரு பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்தது சந்திரன் வந்து இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை இங்கே. இல்லை, சந்திரன் இங்கேருந்து இங்கே பார்ப்பார். சந்திரன் எங்கே இருக்குதோ அங்கேருந்து 7ஆம் பார்வை மட்டும்தான் பார்க்கும். அதே மற்ற எல்லா கிரகமும் அப்படி தான். செவ்வாய்க்கு வந்து 4 7 8. ஓகேங்களா? செவ்வாய்க்கு வந்து 4 7 8. செவ்வாய்க்கு 4 7 8. இப்போ ஏதோ ஒரு லக்னம், சரி எந்த லக்னமாக இருந்தால் இப்போ செவ்வாய் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. எங்கெங்கே பார்க்கும்? செவ்வாய் 1 2 3 4 இங்கே பார்க்கும். அடுத்தது 7 பார்க்கும். அடுத்தது 8 பார்க்கும். புரிஞ்சுங்களா? 4 7 8 அந்த 3 இதை பார்க்கும். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா சனிக்கு என்னென்ன பார்வை இருக்குது? 3 7 10 3 பார்வை இருக்குது. ஓகேங்களா? 3 பார்வை அப்படின்னா எங்கெங்கே பார்க்கும்? இப்போ சனி வந்து சனி வீட்டிலே இருக்கிறாரு. ஓகேங்களா? சனி வீட்டிலே இருக்கிறாரு. சனி வீட்டிலே இருந்தால் என்ன அர்த்தம்? ஆட்சியில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொரு இது இருக்குது, மூலத்திரிகோண வீட்லேயே இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ தானே சொன்னேன் இல்லைங்களா, மூலத்திரிகோண வீடு. அப்போ சனிக்கு இந்த வீடு மூலத்திரிகோண வீடு கிடையாது, இதுதான் மூலத்திரிகோண வீடு. 2வது அவரோட சொந்த வீட்டில் இருக்கிறார், அப்போ ஆட்சியாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 3ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? அடுத்தது 7ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? 8 9 10 இங்கே பார்ப்பார். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 3 பார்வை சனிக்கு, 3 பார்வை.
3 பார்வையும் பார்த்தீங்கன்னா பாவ பார்வை. குருக்கு இருக்கிற 3 பார்வையும் சுப பார்வை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? செவ்வாய்க்கு இருக்கிற பார்வை பாவ பார்வை, சூரியனுக்கு இருக்கிறதும் பாவ பார்வை. 50% வந்து நல்லது பண்ணுற பார்வை, 50% கெடுதல் பண்ணுற பார்வை. செவ்வாய் வந்து 75% வந்து கெடுதல் பண்ணுற பார்வை, 25% நல்லது பண்ணுற பார்வை. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். நான் எல்லா கிரகத்தையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் பார்வையோட இது. அடுத்தது இந்த மறைவு ஸ்தானங்கள்னு ஒன்று இருக்குது. அது சிம்பிளாக சொல்லிடுறேன். மறைவு ஸ்தானங்கள். மறைவு ஸ்தானம் என்னது? 3, 6, 8, 12. இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மறைவு வீடுகள். அந்த 3 மட்டும் பார்த்திங்கன்னா 25% தான் மறையும், 75% மறையாது. அதனால் அது வந்து கணக்கில் வச்சுக்க வேண்டாம். ஆனால் கணக்கில் வச்சுக்கணும், அது பலன் எடுக்கிறப்ப வச்சுக்கணும். இப்போ வந்து வச்சுக்க வேண்டாம் கணக்கில். ஓகேங்களா? இந்த 6, 8, 12 இது மட்டும்தான் மறை வீடு. நம்ம ராசி கட்டத்தில் 6ன்றது எப்படி நம்ம கணக்கு எடுக்கணும்? லக்னத்துலேருந்து கணக்கு எடுக்கணும். லக்னம் தானே 1ஆம் வீடு, அப்போ லக்னத்துலேருந்து கணக்கு எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம்னாக்கா 6ஆம் வீடு இது, இந்த வீடு. அப்போ இந்த வீடு வந்து மறைவு வீடு. அடுத்தது 8ஆம் வீடு, இது மறைவு வீடு. அடுத்தது 12ஆம் வீடு மறைவு வீடு. எதுக்கு மறைவு வீடு? சிம்ம லக்னத்துக்கு 6, 8, 12 மறைவு வீடு. ஓகேங்களா? அவ்வளோதான். மறைவு ஸ்தானத்தில் இருந்தாக்க கிரகங்கள் வந்து மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த வீட்டோட பலனும் பண்ணாது. அதே மாதிரி அந்த கிரகத்தோட இதுவும் பவர் இருக்காதுன்னா மறைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அது வந்து நம்ம பலன் எடுக்கிறப்ப ஒன்றா சொல்லுவோம். பேசிக்காக இது எப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. மறைவு வீடுனா என்னன்றது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது உபஜய ஸ்தானம். அது ஒரு முக்கியமாக நமக்கு தேவைப்படும். அதனால் வந்து உபஜய ஸ்தானம் ஜோதிடத்தில் எல்லாமே தேவைதான். இப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து என்னென்னலாம் பேசிக்காக இருக்குதோ அதை மட்டும் பலன் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். அதை வச்சு நம்ம பலன் எடுத்துக்கலாம். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும்ல. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கே என்னென்னலாம் பார்க்கணும், என்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? உபஜய ஸ்தானம். உபஜய ஸ்தானன்றது என்னது? 3, 6, 10, 11 இந்த இடங்கள் தான் உபஜயஸ்தானம். அப்போ 3ன்னா இந்த லக்னம்னு வச்சுங்க, மகர லக்னம்னு வச்சுங்க. இது வரைக்கும் வந்து இந்த லக்னம் வச்சுங்க. நம்ம இந்த மூளைக்கே போல. மூலன்றது என்னது? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறீங்க. மூலன்றது என்னது? மூளையில் இருக்கிற ராசி என்ன ராசி? உபய ராசி. ஓகேங்களா? உபயராசி. இது சரராசி. சரம், ஸ்திரம், உபயம். அப்போ இந்த மூலையில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா உபய ராசிகள். அந்த உபய ராசியில் மீன வீடு, குருவோட வீடு, அதான் லக்னம். இதுலேருந்து 1, 2, 3 இது வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம். 4, 5, 6 இது வந்து உபஜயஸ்தானம். அடுத்தது 10, 7, 8, 9, 10 இது உபஜயஸ்தானம். அடுத்தது 11 இதுவும் பார்த்தீங்கன்னா. அப்போ உபஜயஸ்தானம் அப்படின்னாக்க 3, 6, 10, 11. ஓகேங்களா? சரி, இதை மட்டும் தெரிஞ்சுங்க. அப்புறம் போக போக வந்து நம்ம பலன் எடுக்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு இது போதும். இந்த கிளாஸில் இது போதும். அடுத்த கிளாஸில் நம்ம என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.